ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ஃப்ரீடம் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசூஸ் லேப்டாப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1502WS அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடல் வந்து எந்த பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லேப்டாப் ஒரு 6 மாதத்துக்குலாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த லேப்டாப் வந்து எந்த பர்பஸ்க்கு பர்டிகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த லேப்டாப் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது இந்த மாடலோட நேம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசூஸ் விவோபுக் 15 Pro OLED அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேமில் நீங்கள் போய் லேப்டாப்பை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லேப்டாப்ஸ் வந்து வரும். ஸோ அது பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே மாறும். பர்டிகுலராக இந்த மாடல் நம்பர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, L1502WS. ஸோ இந்த மாடல் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணால் தான் இந்த மாடல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடல் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஃபிசிக்கல் ஓவரி பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஃபிசிக்கல் ஓவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 1080 பிக்சல் ரெசல்யூஷன் கொண்டது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1080 ரெசல்யூஷனோட OLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேனல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைம் ஆகட்டும், நைட் டைம் ஆகட்டும், கண்டினியூஸ் யூசேஜ் ஆகட்டும், எந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட ஐ வந்து இரிட்டேஷனோ இல்லை ஐக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது OLED பேனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து 60 ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் 90 ரெஃப்ரெஷ் ரேட்டோ 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோ எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 600 nits அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மார்னிங் டைமோ இல்லை நைட் டைமோ உங்களோடக்கான அந்த பிரைட்னஸ் வந்து ஓகேவாக இருக்கும். ஐ மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட பேண்டோம் வேலிடேட்டட் அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேக்காக. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பார்க்குற கலர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் இந்த பேண்டோம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்பிளேவை. ஸோ இதில் ஆன்டி கிளார் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் மார்னிங் டைமில் வெயிலில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளார் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வரும். ஸோ பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 hours பேட்டரி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8 hours ஒர்க் ஆகும். அதே நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரொஃபஷனலாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கேமிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 to 3 hours அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கும். நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் எடிட்டிங்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 hours யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேமிங்லாம் விளாட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 to 3 hours நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே சமயம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 60 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அதே சமயம் இன்னொன்று சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து டைப் சியில் கொடுக்கல, நார்மல் DC பிளக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர லேப்டாப்ஸ் எல்லாமே டைப் சிக்கு மாறிட்டு இருக்காங்க. இது ஒரு நார்மல் பிரிண்ட் கொடுத்தது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கேமரான்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்பிளே மேலேயே சின்னதாக கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் வித் ப்ரைவசி ஷட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கேமரா க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா குவாலிட்டி ஓகேவாக இருக்குது. ஸோ எல்லா லேப்டாப்போட டிஃபால்ட் கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்பில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு USB 3.2 Type A போட்டும் 2 USB 2.0 Type A போட்டும் ப்ளஸ் ஒரு Type C போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு HDMI போர்ட் இருக்குது, ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஒரு மைக்ரோ SD ரீடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து போர்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த Type C போர்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட நம்பர் பேடரும் கொடுத்துருக்குது ஒரு பெட்டரான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பெருசாக மெக்கானிக்கல் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இந்த கீபோர்ட்லாம் மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவாக தோணாது. பட் நீங்கள் நார்மலாக ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நார்மலாக எனக்கு எந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டும் இல்லாமல் ஒரு கீபோர்டு இருக்கணும் லேப்டாப் கூடயே நல்ல கீபோர்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீபோர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்பர் பேடோட கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் லைட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக அந்த எந்த பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் லைட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட OS சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Windows 11 ஹோமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2021 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ லைசன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் ஆகட்டும், பவர் பாயிண்ட் ஆகட்டும், ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்க அப்படின்னா 3 or 6 months அப்படி எக்ஸாக்டாக தெரில எனக்கு. ஸோ இந்த 3 or 6 months வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடோப்போட காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடோப் க்ளவுட், கிரியேட்டிவ் க்ளவுட் ப்ளஸ் அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் ப்ரீமியர், ஸோ இந்த மாதிரி அடோப் ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3 to 6 months வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடோப் தரப்புலேருந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸருக்கு வரும். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா AMD Ryzen 5 5600H அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா GPU பொறுத்த வரைக்கும் NVIDIA RTX 3050 4GB DDR6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கண்டினியூஸாக கேம் விளையாட முடியாது. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தும் உங்களால் கண்டினியூஸாக கேம் ஏன் விளையாட முடியாது அப்படின்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடிட்டிங்காகட்டும், ப்ரொஃபஷனலுக்காகட்டும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை ஒரு எடிட்டர் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏன் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த GPU கொடுத்துருக்கிறதும் ப்ளஸ் இந்த ப்ராசரும் ஒரு நல்ல ப்ராசர் தான் கேமிங் பொறுத்த வரைக்கும். இது ஏன் கேமிங் விளையாட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1.65 kg தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக டெடிகேட்டட் கூலிங் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 ஃபேன் மட்டும்தான் இருக்குது. அது பெருசாக வந்து உங்களோட கூலிங் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லேப்டாப்பே டெடிகேட்டட் டு ப்ரொஃபஷனல் யூசேஜ் அப்படிங்கிறது தான். பட் இந்த GPU கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சருக்காக மட்டும்தான், இந்த ரெண்டரிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த GPU கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங் நார்மலாக விளையாடலாம், ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி விளையாடலாம். பட் நீங்கள் கண்டினியூஸாக 8 hours விளையாடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த GPU இருந்தாலுமே உங்களுக்கு ஹேங் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெமரி அப்படின்னு வரும். ஸோ மெமரி ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 16GB DDR4 ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா 512GB வந்து SSD கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த SSD பார்த்திங்க அப்படின்னா M.2 NVMe அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது வரைக்கும் எடிட் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே Filmora அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நான் மைக்ரோசாஃப்ட் Adobe Premiere Pro யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ரெண்டர் ஆகி ஸ்ட்ரக் ஆனதோ இல்லை பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் லேகோ ஆனது கிடையாது. இந்த ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நான் ப்ரௌஸ் பண்ணுவேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூடவே நான் GTA 5 கேமும் விளாண்டுருக்கேன். ஸோ GTA 5 கேம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேகும் ஆனது கிடையாது. இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா 2013 வந்து, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2013 வந்த கேம். ஸோ ஓரளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் கண்டினியூஸாக அகைன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க கேமிங்காக அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து லேக் ஆக தான் செய்யும். ஸோ எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தாலும் லேக் ஆக தான் செய்யும். பிகாஸ் அந்த ஹீட்டப் வந்து அவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் இப்போ வர கேம்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடும் போது கண்டிப்பாக லேக் ஆக செய்யும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ரைஸிங்னு வரும்போது இந்த லேப்டாப்பில் இந்த லேப்டாப் வாங்கும்போது நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரிலையன்ஸ் ஸ்டோரில் தான் இந்த லேப்டாப்பை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேரில் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் செக் பண்ணியிருந்தேன் இந்த லேப்டாப் எவ்வளோ ப்ரைஸிங் வருது அப்படிங்கிறது. ஸோ 72,000 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 72,000க்கு பேகு, மவுஸு, கீபோர்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஓகேவாக இருந்தது. பட் இதோட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வராதா அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும்போது அதே ரிலையன்ஸ் ஸ்டோரோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஒரு 6,000 பக்கம் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4,000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா 68,000க்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அரௌண்ட் எனக்கு 4,000 டிஸ்கவுண்ட் ஆனது. கிரெடிட் கார்டு ப்ளஸ் வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 3,000 டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4,000 வந்து டிஸ்கவுண்ட் வந்தது. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஹோம் டெலிவரிக்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து பிக்கட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்டோரில் போய் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் செக் பண்ணது ஆஃப்லைன் ஸ்டோரில் செக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாலில் செக் பண்ணினேன். ஸோ அந்த மால் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்டோர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரிலையன்ஸ் ஸ்டோரில் நான் கேட்டபோது இந்த மாதிரி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேட்டபோது ஸோ நீங்கள் ஆன்லைனில் இங்கே ஆர்டர் பண்ணாலும் பிக்கட் ஸ்டோர் கொடுத்தாலும் எங்களால் லேப்டாப் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மாலில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்டோரில் இருக்கிற பிரச்சனை. அதே நீங்கள் நார்மலாக ஒரு மெயின் ரோட்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒரு ஸ்டோரில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ மாலில் இல்லாமல் நார்மலாக இண்டிவிஜுவல் ஸ்டோர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவங்க வந்து எனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த இண்டிவிஜுவல் ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா
லேப்டாப் மட்டும்தான் கொடுத்தாங்க, வித்தவுட் எந்த ஒரு ஓப்பனிங் பண்ணலை. ஸோ எதையுமே ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட் க்ளோஸ்லேயே இருந்தது. என்னால் அங்கே எதையுமே செக்கும் பண்ண முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்டோர் நீங்கள் வந்து ஒரு சின்ன இனிஷியேட் எடுத்து இந்த பிக்கட் ஸ்டோருக்கு ஆப்ஷனுக்கும் நாங்கள் செக்கிங் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வாங்கின ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா 68,000. ஸோ இந்த சேம் 68,000 பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வீடியோ எடிட்டிங் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் யூசேஜ் ப்ளஸ் ஆவரேஜ் கேமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதே ப்ரைஸ்க்கு இதே கிராஃபிக்ஸ் கார்டோட வேறு ஏதாச்சும் லேப்டாப் இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.